சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து உம்முடைய வசனத்தை கேட்கும்படி தியானிக்கும்படி பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, இது கர்த்தர் மனுஷன் மேல் வைத்ததான ஒரு தரிசனம், மனுஷன் மேலே வச்சதான ஒரு தரிசனம், அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தர் மேல் அவன் மேலே வச்சதான ஒரு விஷன். இதுக்காகத்தான் தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். இந்த தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் கையில் கொடுக்கிறார். இந்த தரிசனத்தினுடைய ஒரு விஸ்தாரம் அல்லது தரிசனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிதாவுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாறியிருக்கிறோம். ராஜாவும் ஆசாரியர் என்பது 2 வேலை. ராஜாவும் ஆசாரியர் என்பது 2 வேலை. ஆதாமுக்கு 2 வேலை கொடுக்கப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 வேலை கொடுக்கப்படுகிறது. நமக்கு 2 வேலை, ராஜாக்களும் ஆசாரி. இந்த 2 வேலையும் அந்த 2 வேலையும் ஒண்ணுதான். காக்கவும் அது ராஜாக்கள், பண்படுத்தவும் அது ஆசாரிய வேலை. தோட்டம் என்பது கர்த்தருடைய தோட்டம். கர்த்தருடைய தோட்டம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கும், நம்மளை குறிக்கும். ஏசாயா 5:2 எனக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த தோட்டம் நம்மளைத்தான் குறிக்கிறது. அவர் திராட்சை செடி, நாம் கொடிகளாக இருக்கிறோம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப 2 வேலை இருக்கு. ஆனா இந்த 2 வேலையை கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாமை பார்த்து சொல்றாரு, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வேலை வேறு, ஆளுமை வேறு, அத்தாரிட்டி வேறு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து ஒரு தரிசனம், அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. அந்த தரிசனத்தினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஊழியத்துல, வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்கு. நான் எப்பவும் விசுவாசிக்கிறது ஒண்ணு என்னன்னா, உங்களை யாரும் இங்கே கர்த்தர் விருதாவாய் கொண்டு வரவில்லை. உங்க அத்தனை பேரையுமே கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், இங்க உட்காந்துருக்க சின்ன பிள்ளையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையனை வச்சு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்ம எல்லாரும் தெரியும், 30 வயசுல என்னென்னோ காரியங்களை செய்கிறாங்க இப்பெல்லாம். ஸோ எந்த ஏஜில் யாரை வச்சு என்ன பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ கர்த்தர் ஒருத்தரை வச்சிருக்கிறாருன்னா அப்போ அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. சபைக்குள்ள கொண்டு உங்களை ஒரு அங்கத்தினராக வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு திட்டத்தை, ஓவராலா ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தரிசனம். அது என்னன்னா, பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை நிரப்புங்கள். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் உண்டு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ராஜாக்கள் ஆசாரி உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், அதெல்லாம் சொல்றார். அதே மாதிரி மோசேக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ எகிப்துக்கு போ, பார்வோன் கைக்கு ஜனங்களை என்னையாக்கு, விடுதலையாக்கு அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இதான் தேவன் நம்ம மேல வச்சதான திட்டம். இப்போ ஆதாமுக்கு என்ன சொன்னாரோ, இப்போ நான் சொல்ற விஷயத்துல நல்லா கவனிங்க. எல்லாமே ஒரே கான்செப்டா தான் இருக்கும். ஆதாமை பார்த்து சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி. இப்போ நோவா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, கீழ்ப்படுத்தி, அவைகள் உங்களுக்கு கொடுத்து பயம் உண்டாகும். ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ கானானுக்கு போ, நீ நடக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன், நீ வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி அதான் இருக்கும். விஷயம் ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயம்தான். அதோடைய கடைசி விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. இதான் கான்செப்ட், இவ்வளவுதான்.
அப்ப இந்த தரிசனம் நம்ம அத்தனை பேர் மேலேயும் இருக்கிறது. எப்படி ஆதாமுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சோ, எப்படி நோவாவுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டதோ, எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த தரிசனத்தை வாங்குவது என்பதுதான் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது. இந்த தரிசனம் எனக்கு இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். பொதுவாக இன்னைக்கு திருச்சபையினுடைய திட்டம் என்ன, அல்லது திருச்சபையுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வரேன், என்னுடைய வேலை கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் சர்ச்சில் இருக்கேன், அவ்வளோதான். எப்போ வரைக்கும்? சாக்கிற வரைக்கும், வருக வர வரைக்கும். எதுக்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரு? எதுக்கு என்ன கர்த்தர் வேறு பிரிச்சாரு? என்ன தேவன் உண்டாக்கினதோட நோக்கம் என்ன அப்படின்னா, என் மேல என்ன இருக்குது? ஒரு தேவ திட்டம் இருக்கு. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்ற மாதிரி சகல ஜாதிகளும் சுவிசேஷம் சொல்லி என்ன ஆக்குங்க? சீஷர் ஆக்குங்க. அதான் திட்டம். இன்னைக்கு நாம் அதை செய்யறோமா? அந்த தரிசனம் நமக்கு இருக்கிறதா? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை என்னவாகும்? கெட்டு போகும், சீர்கெட்டு போகும். அதே மாதிரி தான் தரிசனம் இல்லாத விசுவாசியும் கெட்டு போகும். தரிசனம் இல்லாம உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிச்சுன்னா நீங்க எங்க போவீங்க? இப்ப நீங்க ஒரு கார் எடுக்கிறீங்க, கார் எடுத்து நாங்க இப்ப சென்னையில இருந்து புறப்பட்டு இங்க வரோம். வரும்போது கார் எடுத்துட்டு வரும்போது எங்களை யாராவது நடுவில் கேட்கறாங்க, எங்க பிரதர் போறீங்க அப்படின்னா, கொல்லங்கோடு போறேன் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேர் என்னது? நான் புறப்பட்ட அந்த பிரயாணத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, எங்க பிரதர் போறீங்க? சும்மா வண்டி எடுத்துட்டு இப்படி போயிட்டே இருக்கிறேன். சும்மா எங்க போவீங்க? சும்மா தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எங்க போறீங்கன்னு தெரியாதா? ஒன்றும் தெரியாது, சும்மா அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அந்த விஷன், நான் எங்க போறேங்கிற டெஸ்டினேஷன் எனக்கு தெரியணும். அதுதான் சரி. அது இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க போறோன்னே தெரியாது. சமுத்திரத்தின் மேல எப்படி கப்பல் போகுதோ அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டே இருப்போம். அந்த கப்பலுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும், எங்க போகுதுன்னு. தெரியாத கப்பல் எங்க போகும்? எந்த கரையில வேணாலும் போய் இறங்கும். காத்தடிக்கிற பக்கம்லாம் போயிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களை ரட்சித்து சபையில அந்த தரிசனத்தை கொடுக்குற வரைக்கும் உங்களுக்குள்ள போதிச்சுட்டே இருப்பாரு. அப்போ சபைக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒன்று தெரியணும், ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒன்று புரியணும். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அது எனக்குள் இன்பில்ட்டாக எனக்குள்ள இருக்கு. அது இல்லாமல் நான் இல்லை. இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சீங்கன்னா, எரேமியாவை உண்டாக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்வாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஈசாக்குக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி உற்பவ காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாய். யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, அடுத்த இதுல எலிசபெத் கர்ப்பம் தரிப்பாள். மரியாளுக்கு சொல்றாரு, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்தமானது உங்ககிட்ட உற்பத்தி ஆகும். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. மோசேக்கு இருக்கு, அத்தனை பேருக்கு இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு இருக்கு. அப்ப தரிசனத்தோடு கூட ஓடுகிற விசுவாசி தான் ஆண்டவருக்கு முன்பாக கடைசி வரைக்கும் ஓட முடியும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? எதற்காக கர்த்தரிடத்தில் கொண்டு வரப்பட்டேன்? என்ன நோக்கத்துக்காக கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தரிசனம் ஒன்று வேணும். அதை ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஏதோ சும்மா இருக்கிற இடத்துல இருப்போம், படுக்கிற இடத்துல படுப்போம், சாப்பிட்ற இடத்துல சாப்பிடுவோம், கால் போன போக்கில் போவோம் அப்படின்னா, ஆனால் நீங்களும் நானும் விருதாவாய் சிலம்பம் பண்ணவில்லை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு மகா பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹெவன்லி பிளான். எங்கேயோ என்னைக்கோ யூதர்களுக்கு விடுதலை வரணும், கொண்டு போய் எஸ்தர் உள்ள உட்கார வைக்கிறார். எஸ்தர் எதுக்கு வந்தாங்க? அங்க கொண்டு வந்து எதுக்கு உட்கார வைக்கப்பட்டாங்க? மொர்தெக்காய் எதுக்கு அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான்? எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது. கர்த்தர் அதை பிளான் பண்ணி கொண்டு போவார் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும். அதுதான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஊழியத்தின் பாதையில பார்ப்போம். ஒவ்வொரு காரியத்தில் போகும்போதும் கர்த்தர் சில காரியங்களை செய்வார். சிலரை கொண்டு வந்து இணைப்பாரு, சில இடத்துல கொண்டு போய் வைப்பாரு. எதற்காக அங்க வைக்கிறாரு? எதுக்கு அங்க போக சொல்றாரு? அந்த தரிசனம் உங்களுக்கு இல்லை. நீங்க உங்களுக்கு ஏதோ ஊழியத்தை நல்ல சௌகரியமா பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனாலதான் எப்பவுமே நாங்கள் கேட்கறது, எவ்வளோ சர்ச்சு, எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ பேர் வருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. ஊழியம் இருக்கா, நடத்துவாங்களா, ஒழுங்கா பண்ணுவாங்களா, அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. அப்போ அங்கே கர்த்தர் கொண்டு போறாருன்னா அந்த இடத்துல கர்த்தரோட திட்டம் இருக்குன்னு அர்த்தம். இந்த தரிசனம் நமக்கு வேணும். கர்த்தர் என்னை அழைத்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தரிசனம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தில் நான் ஓடிட்டே இருக்கணும். பல நேரத்தில் நம்ம சபைக்குள்ள இந்த தூணு 4 தூண் இருக்கு, ஒரு 10 தூணு 8 தூணு இருக்கு. இந்த தூணு சும்மா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த தூணு கட்டின நாள்ல இருந்து இந்த 8 தூணு இங்கே தாங்க இருக்குது, அது ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. யாராவது 2 பேர் சொல்லுவாங்க, சாஞ்சி உட்காரத்துக்கு வசதியா இருக்குதுங்க, மற்றபடி இந்த தூணுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்வாரு, இந்த மொத்த கட்டடமே இந்த தூணால் தான் நிற்கிது. ஆமா தானே? இந்த 4 தூணால் தான் மொத்த கட்டடம் நிற்கிது. அப்போ ஒரு தூணுக்கு கூட இங்க பர்பஸ் இருக்குது. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க?
உங்களை எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார் சர்ச்சில்? அப்போ உங்களுக்கு தெரியணும், என்னை கொண்டு பரலோகத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சாதான் நான் அதுல ஓட முடியும். அந்த தரிசனம் எனக்கு தெரியணும்ல. இப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கானானுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே கானானுக்குள்ள வரும்போது ஆபிரகாமுக்கு தெரியணும் எனக்கு என்ன தரிசனம்னு. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சுல்ல, ஒரு தரிசனம் இருக்குல்ல. 24வது வசனத்துல மோசையை குறித்து சொல்லுது, 24, 25ல இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அந்த விஷன், தரிசனம், எதற்காக என்னை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதான ஒரு வெளிப்பாடு வேணும். அதை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கணும். அதை வாங்கினாதான் உங்களால ஓடவே முடியும். அந்த தரிசனம் இல்லாம ஓடவே முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில 25 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், நாங்க வந்துட்டு தான் இருக்கிறோம், என்னவோ இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு வரும், அல்லது ஒரு விதமான அசதித்தன்மை வரும். அதற்கு பிறகு ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போவீங்க. ஏன் என்ன ஆண்டவர் வச்சிருக்காருன்னு தெரியாம நீங்க செய்ய மாட்டீங்க. அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலையும் வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தரிசனத்தை கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த தரிசனம் கிடைச்சிடும். இப்போ யோசேப்புக்கு அந்த தரிசனம் கிடைச்சிருச்சு, ஆண்டவர் என்ன ஒரு காரியம் செய்ய போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் யோசேப்பை குறித்து வேதவசனம் சொல்லுது எபிரேயர் 11ல், அவன் விசுவாசத்தினாலே தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான் அப்படின்னு இருக்குது. அப்படிதானே இருக்குது, எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரும், இது விடுதலை ஆகும். ஆனால் கிறிஸ்துவை பற்றின காரியம் அவனுக்கு வெளிப்பாடு வருது. யோசேப்புக்கு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. அவங்க எல்லாரும் பாருங்க கிறிஸ்துவை குறித்து அப்படின்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துன்னா அவர் இப்போ வந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. மோசே 4000 வருஷம் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம். அப்போ அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. பின்னாடி கிறிஸ்து வருவார், கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தில் நான் இருக்கணும், அந்த ராஜ்யத்துக்காக நான் இப்பொழுது பாடு அனுபவிக்கிறேன். அதனாலதான் அவனால தைரியமா சொல்ல முடியுது, உங்கள் மத்தியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார்னு அவர் சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தரிசனம் தான் உங்களை ஓட வைக்கும். இந்த தரிசனம் தான் உங்களை முடிவு பண்ணி நிக்க வைக்கும். அதை பார்த்துக்கிட்டு தான் ஓடணும். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரா? எதுக்காக என்ன கொண்டதான்னு இருக்குதா? சிலர்லாம் எதுக்கு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுனாலே ஏன் இருக்கணும்னு தோணும். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாட்டி ஏன்ற வார்த்தை வந்துடும். எதுக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா ஏங்கிற கேள்வியே வராது. கர்த்தர் என்ன எதுக்காக செலக்ட் பண்ணன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் இங்க இருக்கிறங்கிற வார்த்தை உங்களுக்கு வராது. அப்போ முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? ஒரு தரிசனத்தோட வச்சிருக்கிறார். அந்த தரிசனம் என்ன? திருப்பி வாசிங்க, ஆதியாகமம் 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும். முதலாவது சொன்னது என்னது? பலுகி பெருகி. அப்ப பலுகி பெருகினா என்ன? எப்படி பலுகி பெருகணும்? பலுகி பெருகிறதுனா என்ன? வாசிங்க, மல்கியா 2:15 வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பலுகி பெருகிறது எப்படி பெருகணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகி பெருகணும். சும்மா பலுகி பெருக கூடாது. தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகி பெருகணும். எதுக்கு ஆதாம் உன்னை உருவாக்கின? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. இப்ப எனக்கு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தினுடையதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி நீங்க வாசிங்க 28 மத்திய 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி. இதுக்குதான் அங்க பலுகி பெருகின்றது. இங்க என்ன இருக்குது? சீஷராக்கி. அங்கேயும் குழந்தை பிறக்கணும், இங்கேயும் குழந்தை பிறக்கணும். இங்க ஆவிக்குரிய குழந்தை, அங்க ஆதாம் ஏவாளுக்கு குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி. இங்க இருக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சீஷன் யாரு? இங்க கர்த்தருக்குள்ள பிறக்கிறவன் தான் சீஷன், அங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிறவன் பயபக்தி உள்ள. 2 பேருக்கும் ஒரே தரிசனம். ஆனால் இப்ப நீங்களும் நானும் எப்படி பிறக்க வேண்டி இருக்குது? எப்படி குழந்தைய பெற்றுக்க வேண்டி இருக்குது? சீஷனான குழந்தைய பெற்றுக்க வேண்டி இருக்குது. அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறோமா? சீஷர்களை உருவாக்குறோமா? இன்னைக்கு சபை கிறிஸ்தவர்களை உருவாக்குறது. சபை இன்னைக்கு கூட்டத்தை உருவாக்குது, சீஷனை உருவாக்குதா? சீஷன் என்பவன் யார்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வருகிற தகுதி உள்ளவனே யாரா இருப்பான்? எனக்கு சீஷனாக இருப்பான். உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்கு பின்னாடி சிலுவை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார்.
இந்த குழந்தையை பெற்றெடுக்கணும், இந்த குழந்தை தான் பலுகி பெருகணும். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலுகி பெருகி நிரப்புறோம். சர்ச்சு விசுவாசியால நிரம்புது. ஆனா அந்த விசுவாசி சீஷரா இருக்குதான்றதா கேள்வி. ஒரு காலத்துல சர்ச்சுக்குள்ள வர அத்தனை பேரும் சீஷர் ஆனார்கள். சர்ச்சு சீஷனை உருவாக்குறவனா இருக்கணும், சபை விசுவாசியை உருவாக்க கூடாது. யார் சீஷன்? விசுவாசி எல்லாம் சீஷன் அல்ல, விசுவாசி சீஷனாய் மாறணும். சபை என்பது விசுவாசிகளுக்கான இடம் அல்ல, விசுவாசிக்கான ஆரம்ப இடம். உள்ள வந்து விசுவாசி என்னவாகணும்? சீஷன் ஆகணும். சீஷன் என்னவாகணும்? ஊழியக்காரனை வெளியே போகணும். அதான் சபைக்கான இடம். சபைக்கு வசனத்துக்கு வந்து கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறவன். தோமா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். லாசருவ மரித்தோர்ல இருந்து எழுப்புறதுக்கு இயேசு போவாரு. போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூப்பிடுவார். அப்ப கூப்பிடும் போது இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அவங்க நம்மளை கல்லெறிய பார்த்தாங்கல்லப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே இயேசு சொல்லுவாரு, வாங்க போவோம் அப்படின்னு சொன்ன உடனே தோமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வாருங்கள் அவரோடு கூட சாகும்படி போவோம். இவெல்லாம் யார் தெரியுமில்ல? தெளிவா தெரியுது, அங்க போனா கல்லெறிஞ்சு கொல்லுவாங்கன்னு தெரியுது. அவனும் சொல்றான், இப்பதான் நம்மளை கொல்ல பார்த்துருக்காங்க, அந்த ஊருக்கு நம்ம திருப்பி போறோமே, நித்திரை பண்ண அவன் ஏந்திரிச்சிருவான், அவனை எழுப்புறதுக்கு இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு, இல்ல அவன் செத்துட்டான் அப்படிங்கிறார். உடனே அவன் சொல்றான், இல்ல அங்க போன சாவடிச்சிருவாங்க நம்மள. அவர் சொல்றாரு, வாங்க போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. வேற ஒன்றும் செய்ய முடியாது. சீஷங்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? குருவை தொடர்கிற யாவரும் எப்படி இருப்பாங்களா? குரு போல இருப்பார்களாம். குருவை தொடர்கிற சீஷர்கள் எப்படி இருப்பாங்க? குரு போல. அவர் சொல்றாரு, போலாம் வாங்க. இவன் சொல்றான், கூட போனா செத்து போவோம். நான் போறேன், நானும் வரேன். செத்து போவேன், கூட சாவும். புறப்பட்டுட்டோம்ல அவர் கூட சிலுவை எடுத்துக்கிட்டு. உண்மையான சீஷனுடைய சுபாவம் அது. இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் சீஷன். இன்னைக்கு சபைக்கு வர்றதெல்லாம் விசுவாசி. விசுவாசிக்காக நீங்கள் சபையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசி சீஷனாக மாறணும், அடுத்த இடத்துக்கு போகணும். அதுதான் வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்படி உருவாக்குற சீஷர்களை உருவாக்க முடியாது கர்த்தர் அனுப்புனார். இன்னைக்கு சபையில பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷனாக்குற இடத்துல நம்ம இல்ல. கடைசி வரைக்கும் விசுவாசியை நல்ல விசுவாசியா வச்சுக்கிறோம். சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்க? நல்ல விசுவாசி. எங்களுக்கு 200 விசுவாசி இருக்காங்க, 300 விசுவாசி இருக்காங்க. எத்தனை சீஷன் இருக்கான் கேட்டு பாருங்க. சீஷர்களுடைய கவலையே இப்ப இல்ல நமக்கு. சீஷர் ஆகணுங்கிற எண்ணமும் இல்ல. அதனால சபை என்ன ஆகுது? தேவ பக்தி உள்ள சந்ததியில பெருகல. சபைக்குள்ள எல்லாம் இருக்கிறான். காயினும் இருக்கிறான், ஆபேலும் இருக்கிறான். ஆபேல் யாரு? ஜீவனை கொடுக்கிறவன். காயின் யாரு? ஜீவனை எடுக்கிறவன். ஆபேல் யாரு? முதற் பலனான காணிக்கை செலுத்துறவன். காயின் யாரு? சிலவற்றை தெரிந்து கொண்டு காணிக்கை செலுத்துறவன். ஆபேல் யாரு? தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். காயின் யாரு? கோபம், மூர்க்கம், கொலைபாதகன். 2 பேரும் சர்ச்சில் இருக்கான். இன்னைக்கு ஏதேனுக்குள்ள யார் இருந்தாங்க? 2 பேரும் இருந்தாங்க. அதே தான் இன்னைக்கு இருக்கு. சபைக்குள்ள ஏன் அப்படி இருக்கு? கெட்டவனும் இருக்கான், நல்லவனும் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவன் விசுவாசியாவே இருக்கான். அவன் சீஷனானா மட்டும்தான் ஜீவனை கொடுக்கிறவனாக மாறுவான். சீஷனானா மட்டும்தான் கர்த்தரை பின்தொடருவான். சிலுவை எடுக்கணும். சிலுவையை எடுக்காத எந்த விசுவாசியும் சீஷனாக முடியாது. கர்த்தர் உங்களை அனுப்பினது சீஷராகும்படிக்கு. நீங்கள் சீஷனானதான் இன்னொருத்தரை சீஷனாக மாற்ற முடியும். நீங்க விசுவாசியா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள். அந்த பிள்ளையும் என்னவா தான் இருக்கும்? விசுவாசியா தான் இருக்கும். கேட்டா இன்னைக்கு மாடர்னைஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மாடர்னைஸ்ட் வேற. அன்னைக்கு வேஷ்டி கட்டினாங்க, இன்னைக்கு பேண்ட் போட்டாச்சு. அன்னைக்கு ஒரு ஜிப்பா போட்டாங்க, இன்னைக்கு ஒரு சட்டை போட்டோம். இது மாடர்னைஸ்ட். ஆனா உள்ளுக்குள்ள சீஷன் ஆகிறதுல மாடர்னைஸே கிடையாது. அந்த தாழ்மை தான். அவன் என்னதான் கோலியாத்தை ஜெயிச்சாலும் தாவீது போய் சவுல்ட்ட என்ன செய்வானா? தம்புரு வாசிச்சுக்கிட்டு அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தானாமா. அவன் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லிட்டாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16000. தாவீது மண்டையில எதுவும் ஏறல, தாவீதுடைய உச்சத்துல ஒண்ணு ஏறல. அவன் போய் சவுல்கிட்ட என்னவா இருக்கிறான்? அசிஸ்டண்டா இருக்கான். தாவீது என்ன பண்ணணும்? யாரும் பண்ணாத நான் பண்ணிருக்கையா, நியாயமாண்டையா, உனக்கு மருமகையா. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் மகளை உனக்கு தரேன்ட்டு. தாவீதுக்கு என்ன தோணணும்? அவன் சொல்றான், அதுக்கெல்லாம் எம்மாத்திரம். அவன் தான் சீஷன். இப்பவும் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீஷனாக இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை ராஜாவாக உயர்த்துவார். நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை பல்லுகி பெருக வேண்டிய பிள்ளை.
அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவ பக்தி உள்ள பிள்ளையாக இருக்கணும். இன்னைக்கு சீஷனாகிற இடத்துக்கு சபை வரணும். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வருகை தாமதித்தால், ஒரு நல்ல ஊழியக்காரனை உருவாக வேண்டும் என்றால், ஒரு தலைமுறையை நன்றாக உருவாக்க வேண்டும் என்றால், நீங்கள் நல்ல சீஷனாக இருக்க வேண்டும். நீங்கள் சிலுவையை சுமக்கிறவங்களாக இருக்கணும். போய் சீஷர்களை பத்தி பைபிள்ல படிங்க. டிசைபிள்ஷிப்னு தனி பாடமே இருக்கு, படிச்சு பாருங்க. அது வந்தாதான் இது வரும். இல்லைன்னா மண்டையில எங்கேயோ ஓரத்துல கொஞ்சம் இருக்கும், பெருமைகள் இருக்கும், கொஞ்சம் கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும், அல்லது ஒரு விதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். படிச்ச பெருமை அல்லது பண பெருமை, ஊர் பெருமை எல்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாம் உடைக்கணும், அத்தனையும் உடைக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உடைச்சு தாழ்மையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவே அப்படி ஒரு சூழ்நிலை தன்னை சீஷனாக காட்டுறாரு பாருங்களேன். பிரதான ஆசாரியர், ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கம், சர்வ வல்லமை உள்ள தேவன், பிறக்கும் போதே அவர் கர்த்தர். இவ்வளவு இருக்கிறவருக்கு இவ்வளவு தாழ்மை இருக்குது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவு தேவன் அவரை என்ன பண்ணானா? உயர்த்தினார் அவரை. அதே மாதிரி தான் தேவன் உங்களையும் உயர்த்துவார்.